இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழலில் ஈடுபட்டுள்ள அமைச்சர் KN நேரு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். இத்தனை ஆதாரம் இருந்து ஏன் இவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க? இன்னும் முதல் தகவல் அறிக்கையும் கூட பதிவு பண்ணாம இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்குது. ஆகவே இந்த முதல் தகவல் அறிக்கை உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டும். அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேரு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை மிக மிக மோசமாக இருக்கிறது. நமக்கு தெரியும், இப்போ அரசாங்கமே சொல்லியிருக்கிறது 10,62,000 கோடி கடன். இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அதனுடைய ரெவென்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை 69,000 கோடி அவங்க சொல்லிக்கிற கணக்கு. ஆக நிதி நிலைமை மிக மோசமாகி கொண்டிருக்கிறது. அவங்க என்னதான் நியாயம் சொல்லிட்டாலும் கூட நிதி நிலைமை சீராக இல்லை. அதனால தான் அவங்க அடிப்படை சம்பளத்தை கொடுக்கறதுக்கு கூட அவங்ககிட்ட பணம் இல்லை. அது சத்துணவு ஊழியர்களாக இருக்கலாம், தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம், போக்குவரத்து துறை ஊழியர்களாக இருக்கலாம். ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்க. சுத்தமாக பணமே இல்லாத சூழ்நிலையில் இவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. Indian real estate history la first time ever நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்குனா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, 2 பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. 1 பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க. உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009.